ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து ஒரு 3 லைனிங் ப்ளவுஸும் 4 சாதா ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதை தான் வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்ன மாதிரி நீங்களும் ஃபுல்லாக எனர்ஜியாகவும் சுறுசுறுப்பாகவும் வந்து இந்த தையல் தொழிலை செய்யணும் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும். அதை தான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம வந்து ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா, நம்ம உடல் அளவுலேயும் மனதளவுலேயும் முதல்ல நம்மளால் முடியும், நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்பணும். இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு 7 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா, என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி நான் தைக்கிறதுனால தான் என்னால் முடியுது. என்னால் முடியல அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து 7ல் ஒரு ப்ளவுஸு கூட என்னால் தைக்கவே வந்து முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று முக்கியம். அதுக்கப்புறம் விடாமுயற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். எனக்கு எப்பயுமே வந்து தோற்று போகிறது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு நானே ஒரு போட்டி தான் வந்து வச்சுக்குவேன். அந்த போட்டியில் தான் வந்து என்னை நானே வந்து போட்டி போட்டு என்னால் முடியும் இன்னும் ஒரு ப்ளவுஸ் தான் தைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் நான் வந்து வச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன். ஒவ்வொரு ப்ளவுஸையுமே ஆரம்பத்தில் எடுக்கும்போது இன்னும் வந்து இன்றைக்கி ஒரு 7 ப்ளவுஸ் எடுத்துருக்கிறேன்னா, இன்னும் 6 ப்ளவுஸ் தான் இருக்குது, இன்னும் 5 ப்ளவுஸ் தான் இருக்குது, இன்னும் 3 ப்ளவுஸ் தான் இருக்குது, இன்னும் 2 ப்ளவுஸ் தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து படிப்படியாக கம்மியாகும்போது நமக்குள்ளாரையே வந்து இன்னும் 1 தான் இருக்குது, அதை முடிச்சிட்டோம்னா நம்மளோட வேலை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நான் வந்து வச்சுட்டு, ஒவ்வொரு நாளுமே வந்து இது போட்டி நிறைந்த உலகம்தான். நம்ம வந்து போட்டிக்குன்னு யாரையுமே வந்து எடுக்க முடியாது. நம்மளே வந்து ஒரு போட்டியாளராக நினச்சிட்டு நம்மளே ஊக்குவிச்சு நம்மளோட வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கணும். யாருமே தேவையில்லை. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணாவே வந்து போதும். அதுவே வந்து இன்னும் 4 பேத்துக்கு வந்து உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னையும் யாரும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை. ஆனால் நானே வந்து மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும், நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து நான் ஆரம்பித்த ஒவ்வொன்றும் தான் வந்து இன்றைக்கி நான் ஸ்டிச் பண்ணுறத பார்த்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்களே வந்து சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க, உங்களோட வீடியோஸ் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். தைக்கணுன்னு தான் எல்லாத்துக்குமே வந்து ஆசையாக இருக்கும். ஆனால் வந்து அப்படி நம்ம தைக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வந்து வரும். அது என்னென்ன அப்படிங்கிறதையும், அதை எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சொந்த கருத்து மட்டும்தான். நான் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணேன், அதை எப்படி அதுலேருந்து எப்படி கொஞ்சம் வெளியே வந்தேன் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மாதிரி உங்களோட உடல் தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் நல்ல முறையில் பார்க்க முடியும். இப்போ அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வண்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு புது வண்டி இருக்குது அப்படின்னா, அது வந்து நம்ம வாங்கின புதுசில் ஒரு 2, 3 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதை எவ்வளோ நம்ம வந்து அந்த வண்டியை வந்து வச்சு நம்ம வந்து வேலை செஞ்சுருந்தாலுமே, எவ்வளோ அடின்னு அடிச்சிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு 3 வருஷத்துக்கு அந்த வண்டி வந்து நமக்கு எந்த செலவுமே வந்து வைக்காது. அதுக்கு மேலே தான் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும்போது தான் ஒவ்வொரு செலவாக வந்து வைக்கும். அதே மாதிரி தான் சேம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளால் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, நம்ம அசால்ட்டாக பண்ணிடுவோம். ஆனால் ஒரு வயசு நெருங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸாக வந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு சிலர் எல்லாம் பயந்துட்டு, இல்லை நமக்கு வந்து இந்த தொழில் வந்து செட் ஆகாது, உடம்பு ஒத்துழைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பின்வாங்கி போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி அவங்களோட உடலை சரி பண்ணி அந்த தொழிலையும் நடத்துகிறவங்க வந்து பாதி பேர் இருக்கிறாங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறது தான் நீங்கள் முடிவு பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்த எல்லாமே நானுமே தாண்டி தான் வந்திருக்கிறேன். எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, ஐயோ சாமி இந்த தொழிலே வேணாம், எனக்கு உடம்பு சரியானா போதும்
போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு. நம்ம சரியாக இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளோட உடம்பு எந்த தொந்தரவுமே கொடுத்துருக்காது. நம்மளும் வந்து நல்ல முறையில் நம்மளோட தொழிலை வந்து செஞ்சுருக்கலாம். இப்பயும் ஒன்றும் கெட்டு போல், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் வந்து என்னோடய மனசில் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நானும் இப்போ வந்து எல்லா வேலைகளையுமே வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது மிஷினில் உட்கார்றப்ப தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். நம்ம வந்து அந்த தண்ணியே குடிக்கிற பழக்கமே வந்து நம்மக்கிட்ட நிறைய பேத்துக்கிட்ட இருக்கிறதே கிடையாது. நம்ம எவ்வளோ தான் வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஹீட் பாடியாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு நார்மல் பாடி தான். ஆனால் மிஷினில் உட்காந்து தைக்கும்போது நம்ம மிஷினும் ஹீட்டு, நம்மளும் வந்து ஹீட் பாடி அப்படிங்கிறப்ப நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் வந்து ஆக ஆரம்பிக்கும். நம்ம வந்து தொடர்ந்து மிஷினில் உட்காந்துருக்கும்போது அதை வந்து நம்ம எப்படி கூல் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். நீங்கள் தண்ணி குடிக்க பிடிக்கல அப்படின்னா மோராக குடிங்க, இல்லைனா இளநீராக குடிங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வந்து நீங்கள் வந்து குடிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குதோ அதில் வந்து 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணியாவது நீங்கள் வந்து குடிக்கணும். அப்போ நீங்கள் ஒரு 60 கிலோ இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். 80 கிலோ இருந்தீங்க அப்படின்னா 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க. எனக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் வந்து இது எல்லாமே வந்து தெரியும். இப்போ நான் ஒரு சிலர் எல்லாம் இருப்பாங்க எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு அதை அப்படியே போய் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிட்டு வந்துடுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பு சரியில்லை, பேக் பெயின், கழுத்து வலி, கை கால் வலி, முதுகு வலி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அப்படி எல்லாமே வந்து நம்மளும் வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட தொழிலை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து செஞ்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மிஷினில் வந்து உட்காந்து தைக்கும்போது நம்மளோட பாடி வந்து நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து நம்ம இருந்துட்டோம் அப்படின்னாவே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வரவே வராது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து சுறுசுறுப்பாக வந்து இருப்போம். அதுவே வந்து நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து நம்ம இருக்கல அப்படின்னா, எனக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் யாரையுமே வந்து மீன் பண்ணி இதை சொல்லவே கிடையாது. நான் இப்படி தான் இருக்கேன், அதனால தான் வந்து சொல்கிறேன். நான் வந்து ஒரு 65 கேஜி அந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். ஆனால் நான் இருக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா 90 கேஜி இருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 25 கேஜிக்கு பக்கமாக வந்து ரெடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னால் முடியல. இருந்தாலுமே வந்து நான் இன்னுமே எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்திருந்தேன் அப்படின்னா நான் நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்திருப்பேன். நமக்கு வந்து இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்திருக்காது. நான் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும். அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். உங்களோட வெயிட்டை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதை நம்ம வந்து ஒரு சிலர் வந்து கவனிக்காமல் விடுறதுனால தான் எல்லாருமே வந்து எப்பயுமே வெயிட் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள் பார்ப்போம், திருப்பி எப்பயாவது ஒரு தடவை பார்ப்போம். அப்போ வந்து டக்குன்னு நமக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற மாதிரி வந்து தெரியும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் இல்லாமல் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிறத கொஞ்சம் தடுத்துடலாம். இப்போ நான் வந்து வெயிட் மிஷின் வாங்கி ஒரு 3 இயர்ஸ் பக்கமாகவே ஆயிடுச்சு. ஆனால் என்னோடய வெயிட்டை மட்டும்தான் ஏறாமல் பார்த்துருக்கேன். அதே வெயிட்டில் மட்டும்தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கேன். இன்னும் வெயிட்டை வந்து நான் குறைச்ச பாடே வந்து கிடையவே கிடையாது. இது வரைக்கும் எப்படியோ இதுக்கு மேலேயாவது நம்மளோட உடம்ப நம்ம வந்து நல்ல முறையில் வந்து பார்த்துக்கணும். அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டுலேயுமே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதிகமாக எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் அதிகமாக சாப்பிட ஆரம்பித்து அது எனக்கு சுத்தமாக வந்து சேரவே இல்லை. அதனால் நிறைய தொந்தரவுகள் தான் வந்து வந்தது. வயிறு எரிச்சல், வயிறு வலி, இந்த மாதிரி வந்து இதனாலேயே வந்து சரியாக என்னால் ஸ்டிச் பண்ண முடியாமல் வந்து போயிடுது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. அதுக்கப்புறமே நான் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணப்போ நிறையா வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னா அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது பரவாயில்லை. ஆனால் டெய்லியுமோ இல்லை ரெகுலராகவோ அடிக்கடியோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமே வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட ஆரம்பிங்க. கொஞ்சம் நேரமாவது காலையிலையோ இல்லை சாயந்தரமோ வந்து நீங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் வந்து பண்ணாங்க. நிறையா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நிறையா தண்ணி வந்து குடிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு கீரை வகைகள் வந்து நிறையா எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நிறைய பழங்கள் வந்து சேர்த்திக்க சொல்லி சொன்னாங்க. அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொய்யாப்பழம் அதிகமாக எடுத்துக்க சொல்லி சொன்னாங்க. கொய்யாப்பழம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தீரவே வந்து கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் ஒரே இந்த மாதிரி நம்ம கொய்யாப்பழமே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? பழ வகைகளும் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம். மோரிஸு, வாழைப்பழம், உங்களுக்கு என்ன பழம் சாப்பிட பிடிக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தர்பூசணி பழம்லாம் இப்போ சீசன் தான், அது சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திராட்சை பழம், இதை வந்து நான் அதிகமாக வந்து சாப்பிடுவேன். மற்றபடி வந்து மாதுளம்பழம், மாம்பழம் இதெல்லாமே வந்து சாப்பிட்றது தான். ஆப்பிள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அளவுக்கு வந்து அது வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதில்ல. அதுக்கப்புறமே சோளக்கருது நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த ஏரியாவில். வேக வச்சு வந்து விற்பாங்க. அப்போ அதுவும் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நேச்சுரலாக என்னென்ன வந்து நம்மளோட உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு இதோ அதை வந்து நம்ம சாப்பிட்லாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் வெளியில் போனாலே வந்து ஒரு டீயோ பப்ஸோ இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு நான் வர்றது. ஆனால் இப்போல்லாம் வெளியில் போனாலே கம்மங்கூழ் இருந்தது அப்படின்னா கம்மங்கூழ் குடிக்கிறது, ராகிக்கூழ் குடிக்கிறது, இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து நம்ம எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நம்மளோட உடம்புலையும் நிறைய சேஞ்சஸ் வந்து வரும். நமக்கும் வந்து நல்ல ஒரு ஆக்டிவாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக வச்ச முட்டை வந்து நான் டெய்லியும் வந்து இப்போ எல்லாமே ரெகுலராக வந்து முட்டை எடுத்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ காஃபி வந்து அதிகமாக குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமே வந்து இவ்வளோலாம் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு வந்து ஒரு தூக்கம் வர மாதிரி இருந்தாலோ, இல்லை நம்ம வந்து ரொம்ப சோர்வாக டயர்டாக இருக்க, நமக்கு வந்து ஒரு எனர்ஜியே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு டீ குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணும். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே வந்து மிஸ்டேக் பண்ணாதீங்க. குடிக்கிற தண்ணி வேணால் வந்து நீங்கள் சுடு தண்ணியாக குடிங்க, அதுவுமே வந்து ரொம்ப நல்லது தான். ஆனால் நம்ம இது வந்து வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பார்த்து நமக்கானதை செஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸே. இதுவே நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்து வேலைக்கு போகிறோம், இல்லை வந்து தொழில் வந்து செய்கிறோம், கடைக்கு போயிடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்து எதுவுமே செஞ்சுக்க முடியாது. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். நீங்கள் அதனால் வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீர் காய்கறிகள் அதிகமாக வந்து எடுத்துக்கணும். பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா மாசமாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கால் வீக்கமெல்லாம் இருக்கும். ஆனால் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கே வந்து கால் வந்து வீங்கி போயிடும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் உட்காந்தோம் அப்படின்னா நம்ம எந்த விதமான மூமெண்ட்டுமே வந்து நம்மளோட காலுக்கு கொடுக்கறதில்ல. ஒரு கால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த மிஷினில் வந்து பெடலில் வைக்கிறோம். இன்னொரு கால் வந்து தொங்க விட்டுட்டோ இல்லை ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம வந்து வச்சிடுறோம். அப்படி தொடர்ந்து பண்ணும்போது அந்த கால் வந்து வீக்கம் வந்து அதிகமாக தான் இருக்கும். இதுவே வந்து நீங்கள் தண்ணி நிறைய குடிச்சிங்க அப்படின்னாலோ, ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது அந்த ப்ளவுஸ் தைச்சு முடிச்சுட்டு ஒவ்வொரு டைம் வந்து கொஞ்சம் இடையில கேப் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அடுத்த ப்ளவுஸ் தைக்கும்போதோ ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கால் வந்து அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த கால் வீக்கம் வந்து கம்மியாகும். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் நமக்கு அந்த கழுத்து வலி, ஷோல்டரும் வந்து எதனால் வலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ரீசன் தான். நம்ம தைக்கிற அந்த ஸ்டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் ஸ்டூல் போடாதீங்க. மர ஸ்டூல் இப்படி இல்லைன்னா வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி வந்து அந்த ஒயர் பின் இந்த மாதிரி ஸ்டூல் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டூல் கூட நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. அந்த ஸ்டூலோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தைக்கிற மிஷினுக்கும் அந்த ஸ்டூல் ஹைட்டுக்கும் ரெண்டுக்குமே வந்து கொஞ்சம் கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று நம்ம அந்த மிஷினில் அந்த நீடில் பார்த்து தைக்கும்போது ஒன்று ரொம்ப நம்ம தலை வந்து கீழே குனிஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்படி நிமிர்ந்த மாதிரி இருக்கும். அந்த ரீசன்னால் கூட நமக்கு வந்து அந்த கழுத்து வலியும் ஷோல்டர் வலியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பெயின் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு. எனக்குமே வந்து என்னால் நிற்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. ரொம்ப வந்து பேக் பெயினாக தான் இருக்கும். அதெல்லாம் எப்படி சமாளித்தேன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணும்போதும் அதே வந்து காலையில் ஒரு 10-11 மணிக்காட்ட உட்காருவேன். சாயந்தரம் வந்து 7-8 மணிக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே 2 ப்ளவுஸு 3 ப்ளவுஸ் அப்படி தான் தைப்பேன். இப்போ வந்து ஒரு 10 மணிக்கு உட்காந்து சாயந்தரம் 7-8 மணி வரையும் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 6 ப்ளவுஸ் 7 ப்ளவுஸாவது நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். எப்படி பிளான் போட்டுக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
என்னோடய ஸ்டிச்சிங் டைமிங்கை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கம்மி பண்ணியிருக்கேன். அந்த சுறுசுறுப்பு ப்ளவுஸ் தைக்கும்போது நம்மளோட கவனம் வந்து எங்கேயுமே வந்து போகக்கூடாது. அதை தைச்சி முடிச்சுட்டு தான் எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த ப்ளவுஸை தைக்கிறதுல மட்டும்தான் என்னோடய ஃபுல் ஃபோக்கஸும் இருக்கும். இப்போ நார்மல் ப்ளவுஸுக்கு எனக்கு 1/2 மணி நேரமும், லைனிங் ப்ளவுஸ்க்கு 3/4 மணி நேரமும் ஆகும். நான் ஆவரேஜாக 1 மணி நேரம் எடுத்துக்குவேன். இப்போ 10 மணிக்கு உட்கார்றேன் அப்படின்னா 11 மணிக்குள்ளார ஒரு ப்ளவுஸ் தைச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன். 1/2 மணி நேரத்துலேயே முடிச்சிட்டேன் அப்படின்னாலும் 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 11 மணிக்கு தான் திருப்பி வந்து தைக்க உட்காருவேன். 11 மணிக்கு உட்காந்தேன் அப்படின்னா 12 மணிக்குள்ளார இன்னொரு ப்ளவுஸ் தைச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன். அதையுமே வந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன் அப்படின்னாலுமே இடையில 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அந்த ப்ளவுஸை நான் எப்போ முடிக்கிறேனோ சரி, ஆனால் வந்து இடையில கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது 10 மணிக்கு ஒரு ப்ளவுஸு, 11 மணிக்கு ஒரு ப்ளவுஸு, 12 மணிக்கு ஒரு ப்ளவுஸு, 1 மணிக்கு ஒரு ப்ளவுஸு, 2 மணிக்கு ஒரு ப்ளவுஸு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். மொத்தமாக வந்து 5 ப்ளவுஸ் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் 4 ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். 2 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா லன்ச் டைமு. 2 மணிக்கு சாப்பிட்டு திருப்பியும் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கலாம் மாட்டேன். ஆனால் பேக் பெயினாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் படுத்திருந்துட்டு 3 மணி 4 மணிக்கு மேலே தான் வந்து ஒவ்வொரு டைம் வந்து 5 மணிக்கு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச் பண்ணவே ஆரம்பிப்பேன். அப்போ 6, 7 அந்த 2 மணி நேரம் வந்து நான் வந்து வேலை செய்வேன். அப்போ வந்து 2 மணி நேரம் வந்து நம்ம வேலை செய்யும்போது 2 ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். காலையில் ஒரு 4 ப்ளவுஸோ சாயந்தரம் ஒரு 2 ப்ளவுஸோ தைச்சோம் அப்படின்னா 6 ப்ளவுஸ் வந்து ஆகுது. இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நான் வந்து ரெஸ்ட் டைம் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 7 மணிக்கு ஷார்ப்பாக வந்து சமைக்கிறதுக்காக வந்து போயிடுவேன். ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறப்ப சீக்கிரமாக அவங்க வந்து பசியாயிரும்னு கேட்பாங்கன்ட்டு நான் 7 மணிக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 8 மணிக்கு வந்து செஞ்சு முடிச்சுட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சிருவேன். அப்போ 8 மணிக்கு மேலே தான் வந்து திருப்பியும் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் இருந்தால் ஸ்டிச்சிங்கோ இல்லை வந்து கட்டிங் ஒர்க் இருந்தது அப்படின்னா நம்ம திருப்பியும் படுத்துங்கிறதுக்கு ஒரு 9, 10 மணி ஆகும். அவ்வளோ நேரம் வரையும் நான் வந்து அடுத்த நாள் தைக்கிறதுக்காக ப்ளவுசஸ் வந்து ஒரு 5, 6 ப்ளவுசஸோ இல்லை வந்து திருப்பி ஸ்டிச்சிங்கோ இல்லை வந்து கொக்கி கட்டுற ஒர்க்கோ இந்த மாதிரி இருந்தாலும் சரி அந்த ஒர்க்கை நான் பண்ணி முடிச்சிடுவேன். இப்படி தான் வந்து நான் தொடர்ந்து என்னோடய வேலையை வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். அப்படி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட உடலுக்கும் ஒரு விதமான ரெஸ்ட்டையும் நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துட்றோம். நம்மளோட ஸ்டிச்சிங் ஒர்க்கையும் வந்து அது எந்த விதத்துலேயும் வந்து பாதிக்காது. இந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உங்களோட வெயிட்டை வந்து கொஞ்சம் கரெக்டான வெயிட்டில் இருக்கீங்களா இல்லை அதிகமாக இருக்கீங்களான்னு பார்த்து கம்மி பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிக்க பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதை மட்டும் சேர்த்துக்கோங்க. ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகளாக வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப மிஷினில் உட்காந்துருக்கிறப்ப நீங்கள் எப்படி சொல்கிறது, தொடர்ந்து மிஷின்லேயே உட்காந்துருக்காமல் கொஞ்சம் வந்து கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். பேக் பெயின் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஷோல்டர் வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால் வலி எல்லாமே வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். கை ஒவ்வொரு டைம் வந்து கட்டிங் பண்ணும்போது வலிக்கிறதுக்கான காரணமும் இருக்கும். அது ஒரு வேளை உங்கள் கத்திரிக்கோல் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கலாம். அந்த காரணத்தினால கூட உங்களுக்கு கை வலி வரும். நீங்கள் வந்து வெயிட்லெஸ் சிசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா ப்ளவுசஸுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதில் ஒன்று வந்து டெலிவரி கொடுத்துட்டேன். மீதி 6 ப்ளவுஸும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.